இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், டி நகர், சென்னை. சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு, சொக்கநாதபுரம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர்கள் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். சென்னையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வைர வியாபார நிறுவனம். நமது நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம். நமது நகரத்தார் திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். சிவம் திருநீரு, சொக்கநாதபுரம். சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீரு. தாய் வழி சமுதாயம், பெண் வழி சமுதாயம் என்பதை நாம் நினைவு கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நகரத்தார் மட்டும்தான் பெண் வழி சமுதாயம் என்று என் அறிவு கேட்டபடி சொல்கிறேன். கேரளா பெண் வழி சமுதாயம்தான். கேரளாவில் பெண்களுடைய இன்சியலைத்தான் பிள்ளைகளுக்கு போடுவார்கள். அதாவது ஆட்சிக்கு பிறந்தால்தான் செட்டியார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் இதை 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் என்று கணக்கு பார்க்கும் சமுதாயம் என்பதால் இது நம்பர் 1 நம்பர் 2 என்று வைத்திருக்கிறோம். ஆட்சி சொல் கேட்ட குடும்பம் என்றால் நன்றாக இருக்கிறது. ஆட்சி சொல் கேட்காத குடும்பங்கள் ஒரு சில நன்றாக இருக்கும். காட்டில் யானைகள் கூட்டம் கூட்டமாக செல்லும். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி செல்வது வயதில் மூத்த பெண் யானையாக இருக்கும். ஆட்சிக்கு நிகர் ஆட்சி தான். இதுக்கான ஒரு மாற்று எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் சரி என்பதை இப்பொழுது அரசாங்கம் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறது. செட்டிநாட்டு டிவி நிறுவனத்தாருக்கு எனக்கு முதற்கண் வணக்கம். நேயர்களுக்கும் அதை சார்ந்து கேட்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனையில் தாய் வழி சமுதாயம் என்பது பெண்களுக்கு உரிமை, பெண் உரிமை என்று இப்பொழுது பேசப்படுவதெல்லாம் நாம் அன்றையே கொடுத்தது. ஆட்சியை கேட்டுத்தான் சொல்கிறேன் என்று இன்றும் சொல்லுவார்கள். மிகப்பெரிய அறிஞர்களாக, கெட்டிக்காரர்களாக, வணிகர்களாக இருப்பவர்களோட ஒரு வார்த்தையை நான் ஆட்சியை கேட்டுத்தான் சொல்கிறேன் என்று சொல்வதை நாம் இன்றும் பார்க்கலாம். இந்த பெண்வழி சமுதாயம் என்பது என்னவென்றால், வாரிசு உரிமை ஆண் பிள்ளைக்கு இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைக்கு, அதாவது ஆட்சிக்கு பிறந்தால்தான் செட்டியார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே இது மற்ற எந்த இனத்திலும் இருக்காது. நாம் பாத்திரம் முக்கியமா பால் முக்கியமா என்று கேட்கும்போது நமக்கு உண்மை கண்ணுக்கு புலப்பட வேண்டும் என்பதால் பாத்திரம்தான் முக்கியம், இதுதான் ஐ விட்னஸ் என்று கொண்டாடுகிறார். நாம் தெய்வத்தை எவ்வளதோ ரசிக்கிறோம், எவ்வளதோ வணங்குகிறோம், எவ்வளதோ நம்புகிறோம். இருந்தால் கூட இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று ஒருவன் வந்து சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த குழந்தை ஆட்சிக்கு பிறந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு முதற் கோட்பாடே. அதுதான் செட்டியோட பிள்ளையாகும். அருமையான பிள்ளையாக இருந்தாலும் செட்டியாருக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் செட்டியோட பிள்ளை என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். இதை பற்றி நான் மிகவும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதில்லை. நாம் இதை 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் என்று கணக்கு பார்க்கும் சமுதாயம் என்பதால் இது நம்பர் 1 நம்பர் 2 என்று வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய ரகசிய கோடுவேடு என்று கூட சொல்லலாம். இது அசல் நகல் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த ஆட்சி என்பது அந்த காலத்தில் மிகவும் கட்டுக்கோப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள், அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வளவுக்குள்ளே ராத்திரி 12 மணிக்கு யூரின் போனால் கூட 4 ஆட்சியாக சேர்ந்து எந்திரிச்சு தான் போயிருக்காங்க. அதனால் இந்த கற்புக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர்கள் கொடுத்த பெருமை தான், அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான். அறிவார்ந்த பிள்ளைகள் மிகச்சிறந்த குடும்பம் உருவாகி இருக்கிறது. இப்பொழுது நாம் உலக லெவலில் நம்ம பிள்ளைகள் ஜட்ஜாக வந்திருக்கிறார்கள், பெரிய செக்ரட்டரியேட்டுக்கு வந்திருக்கிறார்கள், மந்திரியாக வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம், மந்திரிக்கு ஆலோசகராக வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்றால் நாம் அந்த ஆட்சிமானுடைய வழியில் வந்தவர்கள். அந்த செட்டியார் எப்படி கெட்டிக்காரர்களாக இருந்து வணிகம் செய்கிறார்களோ அதே மாதிரி ஆட்சியுடைய பிள்ளைகளும் கெட்டிக்காரர்கள் என்பதை இப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பாலும் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பெண்வழி சமுதாயத்துக்கு கிடைத்த பேர். எந்த இடத்திலும் அவர்கள் சோடை போனதில்லை. அதுபோல் எந்த இடத்திலும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தனக்கென்று ஒரு கௌரவத்தை, தனக்கென்று ஒரு பிடிமானத்தை வைத்திருப்பார்கள். இந்த பெண்வழி சமுதாயம் என்பது கேரளாவில் விலாசம் முதற்கொண்டு போட்டுக்கொள்வார்கள். நம்மளில் விலாசம் போடுவதில்லை. நமக்கு விலாசமாக வாழ்வது, விலாசமாக அந்த விலாசம் மறையாமல் இருப்பது, ஸ்வீகாரம் செய்து கொள்வதெல்லாம் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஆட்சி தான் நம் சமுதாயத்துக்கு தலையாய சிந்தனை. காவிரி பூமண்டலத்தில் கடல் கொண்டு போய்விட்டது. நமது பெண்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். ஊர் ஒடுங்கி விட்டது. அப்பொழுது வெளிநாட்டிலிருந்து கப்பலாக 3-4 கப்பலில் வந்த பையன்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது. அப்பொழுது நாம் வெள்ளாளர் வீடு எனும் அந்த பிள்ளை சமுதாயத்திலே பெண் எடுத்ததால் அந்த ஆட்சி என்ற வார்த்தை அவர்களுக்கு உண்டு. திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போனால் எல்லாரையும் ஆட்சி என்று தான் சொல்வார்கள். அந்த ஆட்சியைத்தான் நாம்
இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களை தண்ணி இல்லாத காடு என்று தண்ணிக்கு பயந்து இந்த சுனாமிக்கு பயந்து நாம் தன்னை வந்தபோது கூட நமக்கு ஐயரை கூட்டியாந்திருக்கிறோம் உபதேசம் செய்ய. நமது குரு ஐயர். அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதியிலே உள்ள குருவை கூட்டி அவர்கள் தான் துலாவூரில் இருக்கிறார்கள். பெண்வழி சமுதாயம் அதை கூட விட்டு கொடுக்காம அந்த குருவை கூட்டியாந்துருக்கார். அது இன்றைக்கி நமக்கு இருக்குது. பெண்வழி சமுதாயத்துக்கு உள்ள சிறப்பில் அது மிக போற்றுதற்குரியது. அந்த உபதேசம் சிவமதமாக இருந்தாலும் அவர்கள் குருவீட்டை தான் கேட்டுக்கொள்கிறார்கள் இன்றளவும். இதெல்லாம் நமக்கு உண்மைக்கு இருக்காது. சமுதாயத்தில் பிறந்த கண்ணகி கற்புக்கரசி, அதற்கு பெரிய தனி அத்தியாயமே இருக்கிறது. நம்ம 50 காப்பியங்களில் அது ஒன்று. 63 நாயன்மார்களில் அம்மா என்று சிவனை கூப்பிட்ட காரைக்கால் அம்மையார் நம்மை சேர்ந்தவர்கள். இவரெல்லாம் கற்புக்கு எடுத்துக்காட்டு என்பதோடு இந்த பெண் சமுதாயத்துக்கு அவர்களெல்லாம் தலை சிறந்த தலைவிகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கண்ணகியையும் மாதவியையும் கூட நாம் போற்றுகிறோம். இந்த சமுதாயத்தில் பெண்வழி சமுதாயம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பதிவு செய்யக்கூடிய பதிவாகும். தாய் வழி சமுதாயம்தான் தலை சிறந்த பண்பாடு என்பதை முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட குறிப்பிட்டு காட்டி அதை ஒரு சட்டமாக ஏற்றிடுவார்கள். தாய் வழி சமுதாயம் என்பதால் தாயின் பெயரை கூட இனிஷியலாக போட்டுக்கொள்ளலாம், தாயின் சொத்தில் பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முந்தைய காலம் இந்த சட்டம் பணம் என்பதெல்லாம் வருவதற்கு முன்னாடியே இந்த பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்து சம உரிமை கொடுத்து கொண்டாடிய சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். காட்டில் யானைகள் கூட்டமாக செல்லும். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி செல்வது வயதில் மூத்த பெண் யானையாக இருக்கும். இதை எல்லோருக்கும் தெரியும். அதே போல் ஆண் சிங்கம் தலைமை ஏற்றாலும் பெண் சிங்கம்தான் உணவு கொண்டு வந்து போடுவது, வேட்டையாடுவது எல்லாமே இந்த பெண் சிங்கத்தினுடைய வேலையாகத்தான் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய இடங்களில் இது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிவினை இன்னும் விவரமாக விளக்கமாக நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். வளவு என்ற வார்த்தையெல்லாம் அதில் வருகிறது. அது அயல் வளவில் படுப்பது, அயல் வளவார் என்ற சொல்லலாம் அங்கு அதில் இருக்கிறது. பட்டினத்தார் காலத்திலிருந்து அக்கா தங்கச்சி என்பதெல்லாம் அதில் இருக்கிறது. ஆட்சிக்கு நிகர் ஆட்சி தான். இதுக்கான ஒரு மாற்று எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் சரி என்பதை இப்பொழுது அரசாங்கம் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறது. கேரளாவில் எப்பொழுதுமே பெண் சமுதாயம் தான், பெண்வழி சமுதாயம் தான். நம்ம ஊரில் 1-2 இருக்கும். நம்ம தான் எனக்கு மெயினான எடுத்துக்காட்டு. இந்த பெண்வழி சமுதாயத்தை போற்றுபவர்கள் தனியாக சிவமதத்தை அவர்கள் சிவ ஊசி 9 வயசு 10 வயசுலேயும் எடுப்பாங்க. இப்போ சாந்திக்கு முதல் நாள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 10 வயசுலேயே இந்த ஐயர்களை வந்து சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு செய்வது போல் நாம் இந்த உபதேசம் கேட்டு சிவனை நம்பி சிவனோடு தான் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் நகரத்தார் முன்மாதிரி என்றாலும் இதற்கு ஆட்சிகள் அதற்கும் முன்மாதிரி. இந்த ஆட்சிகளுடைய பழக்கம்தான் இப்பொழுது இருக்கிறது. ஆட்சிகளை போற்றும் அளவு நாமும் உயர்ந்திருக்கிறோம். ஆட்சி சொல் கேட்ட குடும்பம் என்றால் நன்றாக இருக்கிறது. ஆட்சி சொல் கேட்காத குடும்பங்கள் ஒரு சில நன்றாக இருக்கும், ஒரு சில இடத்தில் மிகவும் தவறுதலாகிவிட்டது என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பெண்வழி சமுதாயத்தை போற்ற வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும். இந்த பெண்கள் வெளியில் போவதை நாம் எப்படி குறைப்பது எப்படி? ஏன்னா பழக்க வழக்கங்கள் கூடும்போது நமது அருமையான பிள்ளைகளை கட்டிக்கொள்ள அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். அதை நாம் தடுக்க முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை குறைக்க முயல வேண்டும். ஏனென்றால் பழக்கம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு, நமது குடும்ப உறவு, குடும்ப சமுதாய பாரம்பரியம் வேறு. இதையெல்லாம் நாம் கட்டிக்காக்க இந்த பெண்களால் தான் முடியும். பெண்கள் எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக நாணமாக இருக்கிறார்களோ அந்த சமுதாயம் இன்றும் நன்றாக வளரும். இந்த அறிவில் சிறந்த பிள்ளைகளும் அறிவில் சிறந்த குழந்தைகளும் பெறுவதற்கு மூல காரணமே ஆட்சிகளின் கற்பு, ஆட்சிகளின் அன்பு, ஆட்சிகளின் வளர்ப்பு தன்மை, இவை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் இது பெண்வழி சமுதாயம் என்பதற்காகத்தான் நாம் கூட மகளிர் மாநாடு நடத்துகிறோம். நகரத்தார் மலர் சார்பில் நடத்தும் மாநாட்டுக்கு பெயர் நகரத்தார் மகளிர் மாநாடு. அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும், அவருடைய திட்டங்களை அவருடைய செயல்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 முறை நடத்திவிட்டோம். அடுத்த முறை இந்த பெண்வழி சமுதாயம் என்பதை பற்றி பல பெண்கள் விரிவாக பேச இருக்கிறார்கள். ஆட்சிகளின் கற்பு, ஆட்சிகளின் அன்பு, ஆட்சிகளின் வளர்ப்பு தன்மை, இவை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் இன்னும் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன்.